திருச்சிற்றம்பலம். இறைவனையும் குருவையும் வணங்கி குழுமியிருக்கும் அத்துணை அடியார் பெருமக்களையும் பணிந்து வணங்கி இன்றைக்கு காரைக்கால் அம்மையாருடைய அருள் வரலாற்றில் அற்புத திருவந்தாதியினுடைய நிறைவு பகுதி, நிறைவாக உள்ள 10 பாடல்கள் 91 100 101வது பாடல். இந்த அற்புத திருவந்தாதியை ஓதி அமைந்தால் அதனால் நமக்கு கிடைக்கப்பெறும் பலன் என்பது பக்தியில் நமக்கு பக்குவம் எவ்வளவு மெருகேறுகின்றது. இறைவனை நம்மால் இந்த திருவந்தாதியை ஓதுவதற்கு முன்னர் நாம் இதை ஓதிய பிறகு இறைவன் மேல் நம்முடைய பக்தி எந்த அளவிற்கு பெரிதாகி இருக்கிறது, அதுதான் அடியார் பெருமக்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பலன். இன்னொன்று, ஒவ்வொரு ஞான நூல்களை, அது எந்த மொழியாக இருந்தாலும் அந்த ஞான நூல்களை, பாடல்களை, மந்திரங்களை நாம் ஓதுவதனுடைய முதற் பயனாக நமக்கு கிடைப்பது அதை மீண்டும் மீண்டும் ஓதுவது தான். அதை மீண்டும் மீண்டும் நாம் ஓதுவது, பிறருக்கு அதை கற்றுத்தருவது, அதனுடைய பொருளை ஆழ்ந்து சிந்திப்பது, இறைவன் மேல் அன்பு கொள்வது, இவையெல்லாம் தான் நமக்கு இதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்கள். இன்னொன்று, இதன் வாயிலாக நாம் நம்முடைய வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய அத்தனை விடயங்களையும், இடர்களாகட்டும் துன்பங்களாகட்டும், அதே சமயத்தில் இன்பங்களிலும் நாம் துன்பத்தில் உழல்வது போல இன்பத்திலும் ஒரு அளவிற்கு மேல் அந்த இன்பத்தில் லயித்து விடக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு பற்றற்ற வாழ்க்கை, அதே சமயத்தில் ஒரு எளிதான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு நாம் அதிகப்படியாக மினக்கிடுதல் வேண்டாம். இறைவனே நம்மோடு நம் துணையாக நாம் அவனை பெற்றுவிட்டோமானால் அந்த வாழ்க்கை எவ்வளவு எளிதாக அமையும் என்பதைத்தான் இந்த ஞான நூல்கள் நமக்கு கற்றுத்தர வேண்டும். இதை நாம் ஆழ்ந்து ஒரு குருவின் வழிகாட்டுதலோடு உண்மையாகவே இறைவன் மேல் சிறந்த பக்தியையும் அன்பையும் பெறுவதற்காக நாம் இதை ஓதினோமேயானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பலன் என்பது வாழ்க்கையை இன்ப துன்பங்கள் ஒரு சமமாக பாவிக்கும் ஒரு மனோபாவத்துடன், அதாவது பொதுவாக வழக்கில் சொல்லுவோம், காலப்போக்கில் அது செல்கின்ற பாதையிலேயே வாழ்க்கை எப்படி நம்மை அழைத்து கொண்டு செல்கின்றதோ அப்படியே செல்வது என்பது. அப்படி இறைவன் நம்மை எவ்வாறு அழைத்து செல்கின்றானோ அவனை விட ஒருவனுடைய வழிகாட்டுதல், துணை என்பது நமக்கு வேறு பெரிய யார் இருக்கப் போகிறார்? அவரை விட பெரியவர். அவர் நம்மை அப்படியே அழைத்து செல்லும் பொழுது அந்த பாதையிலே செல்வது என்பது நமக்கு இருப்பதிலேயே அதிகப்படியான ஒரு மகோன்னதமான ஒரு மனநிலை என்பது அப்பொழுது தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு பதட்டமற்ற நிலையான மேன்மையான ஒரு வாழ்வியலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஞான நூல்களை ஓத வேண்டும். அதில் இந்த அற்புத திருவந்தாதி முழுக்க இறைவன் மீது அன்பை பொழிந்து அவன் திருவருளை, அம்மை தான் பெற்ற திருவருளை நமக்கு சொல்லுகின்றார். அந்த வகையில் இன்றைக்கு 91வது பாடல் அற்புத திருவந்தாதியில் திருச்சிற்றம்பல். திரைமறிவு செஞ்சடையான் சேவடிக்கே ஆளாய் உரைமறிவு யாம் உணர்ந்தோம் கண்டீர் தெரிமினோ இம்மைக்கும் அம்மைக்கும் எல்லாம் அமைந்தோமே எம்மை புறன் உரைப்பது என். இந்த இம்மையில் நாம் வாழ்க்கையில் இறைவனை துணை கொண்டு ஒரு அடிக்கோலாக அவனை கொண்டு நாம் வாழ்ந்து விட்டோம் என்றால் அம்மை என்பது அவ்வுலகம். அதுக்குண்டான அந்த சிறப்பான அந்த ஒரு வாழ்க்கை நமக்கு தானாக அமைந்து விட போகிறது அல்லவா? அதைத்தான் இங்கே காரைக்கால் அம்மையாரும் சொல்லுகின்றார். உலகியல்பில் என்னை பற்றி பழிகூறுபவர்களே, கங்கை கொண்ட சடையை கொண்ட சிவபெருமான் அவனுடைய பொன்னடிகளுக்கே ஆளாகி அவனை பற்றி புகழ் உரைகளையே நாம் உரைத்து அப்பிரானை அடியவன் உணர்ந்தனன். அவனை போற்றி வணங்கி பக்தி செய்து அவனை புகழ்ந்து அவனுடைய திருவடி பேறு பெற்றுவிட்டேன். இந்நிலையை நீங்களும் உணருங்கள். இம்மைக்கும் அம்மைக்கும் அடுத்த வாழ்விற்கும் உரிய அனைத்து நலன்களும் அமையப்பெற்றோம். நாம் இப்போது என்ன இறைவன் இந்த ஞான நூல்களை ஓதுவதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று இறைவன் நம்மை இப்பொழுது சிந்திக்க செய்தானோ அதைத்தான் நம்முடைய காரைக்காலம்மை இந்த 91வது பாடல் வாயிலாக நமக்கு தெளிவுற எடுத்து எம்புகிறார். நீங்கள் வேறு எதுவுமே செய்ய வேண்டாம்.
எல்லாருக்கும் பெரியவனாக இருக்கின்ற இறைவனை போற்றி தொழுது பணிமின்கள், பணிமின் தொழுமின் என்று தேவார பாடல்களில் வரும். அந்த மாதிரி ஒரு சத்காரியத்தை மட்டும் செய்யுங்கள், அவையே உங்களுக்கு அத்துணையையும் பெற்றுத்தரும். அப்படி இருக்க எம்மை புறங்குரல் ஏன் என்று காரைக்கால் அம்மை கேட்கின்றார். இப்படி இறைவனை பற்றி மட்டுமே பேசுகின்றாயே, எப்பொழுது பார்த்தாலும் அவனுடைய அணிகலனையும் அவனுடைய உருவத்தையும் புகழ்ந்து கொண்டே இருக்கின்றாயே, வேறு எதுவுமே உனக்கு தெரியாதா என்று கூட சிலர் கேட்கலாம் அல்லவா? அதற்குத்தான் இந்த பாடலை பதிலாக சொல்லுகின்றார். வேறு எதுவும் செய்ய வேண்டாம், வேறு எதுவும் தெரிய வேண்டாம், வேறு நமக்கு இது ஒன்று செய்தாலே போதும், அனைத்தும் செய்த பலன் நமக்கு கிடைத்துவிடும், அனைத்தும் தானாகவே நடந்தேறும் என்று சொல்லி, என்னை உடையானும் ஏகமாய் நின்றானும் தன்னை அறியாத தன்மையானும் பொன்னை சுருளாகச் செய்தனைய துர்ச்சடையான் வானோர்க்கு அருளாக வைத்த அவன் தேவர்களுக்கு அருள்பவனுமாக அச்சிவபிரான் உள்ளான். அவன் யார்? என்னை உடையவன், ஏகமாய் நின்றான். அவன் ஒருவன், அவனே ஏகன், தனித்து நிற்கின்றான். அவனுக்கு ஒப்பானவர்கள்தான் யாரும் இல்லையே. தன்னை அறியாத தன்மையானும், தன்னை அறியா தன்மை கொண்டவனும், அவனுக்கே அவனை பற்றி தெரியாதான். ஏன் அவனுக்கு அவனை பற்றி தெரியாது என்றால், அவன் தன்னை பற்றி சிந்திக்கவே மாட்டான். அதுதான் இறைவன், அவனுக்கே அவனை பற்றி தெரியாது. அவனுக்கு உயிர்களைத் தவிர வேறு சிந்தனையே கிடையாது. இதே உயிர்களாகட்டும், அவை தன்னை சிந்திக்கும். தன்னை சிந்திப்பதனால்தான் அவை இறைவனை நாடும். ஆனால் இறைவன் அப்படி இல்லை. அவனுக்கு தன்னை பற்றியே தெரியாது. ஏனால் தன்னை பற்றிய சிந்தனையோ கவலையோ அவனுக்கு அல்ல. அப்படி உயிர்கள் மேல் அன்பு கொண்டவன்தான் இறைவன். அவன் செம்பொன்னை சுருளாக செய்தார் போன்ற சடை உடையவனா. அழகான ஒரு ஓமை. செம்பொன்னை, ஒரு பொன்னை உருக்கும் பொழுது அதை ஒரு சுருளாக அதை உருக்கி செய்தார். ஒரு அணிகலன் செய்தால் எப்படி இருக்குமா? அப்படி இருக்கிறதான் இறைவனுடைய சடை. அதனால் அந்த பொன் போன்ற சடை உடையான், தேவர்களுக்கு அருள்பவன். அவன் கண்டாய் வானோர் பிரானாவான் என்றும் அவன் கண்டாய் பவள வண்ணன். அவன் கண்டாய் மைத்தமர்ந்த கண்டத்தான் மற்றவன்பால் நன்னெஞ்சே மெய்த்து அமர்ந்தான் பாய் நீ விரும்பு. அவன் மை போன்ற கருமை நிறம் கொண்ட கண்டத்தை உடையவன், அதனால் கண்டத்தன். இதனை நீ அறிவாயாக. ஆனால் அவன் திருமேனி அது முழுவதும் மை போலவா இருக்கிறது? அல்ல. அவன் அழகிய பவள வண்ண திருமேனினான். உலகத்தில் உள்ள எல்லா வண்ணங்களும் அவனிடமிருந்து தானே வந்திருக்கின்றது. அதனால் அவன் அத்துணை வண்ணங்களையும் உடைய அணிகலன்களையோ இல்லை மற்றைய உயிர்களையோ அவன் தாங்கியிருப்பான் தன்னுடைய திருமேனி மீது. நன்னெஞ்சே சிவனாரே எல்லா காலத்துக்கும் வானோர்களுக்கும் அவன் தலைவனாகின்றாய். அவன் கண்டாய், நீ அவனை காண். அவன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன். அவனே எல்லோருக்கும் பிரானாக இருக்கின்றான். நீ அவனை காண் என்று சொல்லுகின்றார். அவனை கண்டால் அவன் உருவத் திருமேனி எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரிய வேண்டும் அல்லவா? அவள் கண்ட திருமேனி. அதனால்தான் பவளம் போன்ற வண்ணத் திருமேனியன், மை நிறமுடைய கண்டத்தான். இதனை நீ அறிவாயாக. அவனிடம் உண்மையோடு தங்கி அன்பாக இருந்து அப்பிரானை விரும்புக என்று சொல்லி இறைவனுடைய ரிஷபாரூட தரிசனத்தை நம்மளுக்கு 94வது பாடலில் சொல்லுகின்றார். ரிஷபம் இறைவனுடைய ரிஷபமாக இருப்பது தர்மம். இன்னொன்று திருமால் தான் அந்த ரிஷபமாக வடிவெடுக்கிறார். அதனால் அங்கே சிவபெருமானோடு உமையம்மை இடப்பாகத்தில் வீற்றிருக்கின்றார். இவர்கள் மூவருடைய தரிசனமும் நமக்கு கிடைக்கின்றது. எப்படி கிடைக்குமா? நாம் விரும்பினால். விரும்பினால் நீ பிரியகில்லாயா வேறா இருப்பிடம் அற்று இல்லையோ என்னோ பொறுப்பன் மகள் மஞ்சுவோல் மால்விடையாய் நிற்பிரிந்து வேறிருக்க அஞ்சுமோ சொல்லாய் அவள். உன்னை விட்டு வேறாக இருக்குமிடம் அம்மைக்கு இல்லை. இல்லையோ? காரணம் என்னை பிரிந்திருக்க அஞ்சுவளோ? உன்னை விட்டு அவள் பிரிந்திருப்பாளா? அவளுக்கு பிரிய மனம் இருக்குமா? மனம் இருந்தால்தான் அவளுக்கு இடம்தான் உண்டா? இடம் இருக்குமா? இடம் இருந்தால் அவள்தான் பிரிந்து போவாளா? அதனால் உன்னிடமே அவள் உன்னோடு இருக்கின்றாளே, உன்னை விட்டு பிரியாது. அவள் மட்டுமா இருக்கின்றாள்? மேகம் போல வண்ணம் கொண்ட திருமாலை, மஞ்சு போன்ற மால்விடையாய் விடையாக கொண்டவனே, நீ அம்மையிடம் கொண்ட பெரும் காதலால் அவளை பிரிந்திடும் தன்மை பெற்றலையும். இதனால் தான் நமக்கு இது பிரதோஷ காலத்தில் இறைவன் தரிசனம் தரும் அந்த ரிஷபாரூடனாக இந்த பாடல் நமக்கு ஒரு சிறப்பான பாடலாக அமைந்திருக்கின்றது. அதை நாமும்
நாள்தோறும் இந்த வேளை பிரதோஷ காலம்தான். அந்த காலத்தில் இந்த பாடலை நாம் பாடும் பேர் நமக்கு இறைவனாலும் இந்த அடியார் கூட்டத்தினாலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அவளோர் குலமங்கை பாகத்து அகலாள் இவளோர் சலமகளும் ஈதே தவள நீரு என்பு அணிவீர் என்றும் பிரிந்தறியீர் ஈங்கி அருள் அன்பு அணியார் சொல்லுமின் இங்கு ஆர். வெண்மையான நீற்றினையும் எலும்பையும் அணியும் பெருமானே, உமை ஒப்பற்ற குலமங்கை ஆவாள். அவளோர் குலமங்கை ஈண்டு நீர் வடிவு பெற்ற கங்கையும் திருமுடியில் உள்ளாள். இந்த இரு பெரும் தேவியரும் தவள நீரு என்பு அணிவீர் என்றும் பிரிந்தறியீர் ஈங்கியருள் அன்பு அணியார் சொல்லுமின் இங்கார். இந்த இரு தேவிமார்களுள் தங்களுடைய அன்பிற்குரியாளும் யார், இதனை அறிந்திலேன் குருவீராக என்று நம்முடைய காரைக்கால் அம்மை இந்த பாடலில் 2 தேவிகளையும் பெற்றுள்ளீர். இவர்களுள் உன்மீது அன்பு நிரம்ப பெற்றுள்ளவள் யார் என்பதை நான் அறிந்திலேன். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருப்பார். இறைவன் அவருக்கு உணர்த்தி இருக்கின்றார். இருப்பினும் நாம் இந்த ஒரு கோணத்திலும் இறைவனை போற்றி பக்தி செய்து புகழ்ந்து சிந்திப்பதற்காக இத்தகைய செய்திகள் அடங்கிய பாடல்களை எல்லாம் நமக்கு பெரியோர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். ஆர்வல்லார் காண அரணவனை அன்பென்னும் போர்வை அதனாலே போர்த்து அமைத்து சீர்வல்லதாயத்தால் நாமும் தனி நெஞ்சின் உள்ளடைத்து மாயத்தால் வைத்தோம் மறைத்து. அரண் அவனை அன்பென்னும் போர்வை, சிவன் அன்பு என்னும் போர்வையினால் போர்த்தி வைத்து மூடினோம். பிறப்புரிமையால் நாமும் தனிமனத்தின் அந்தரங்கத்தில் அடைத்து பிறரறியா மாயமான முறையில் மறைத்து விட்டோம். அவனை அன்பு என்னும் போர்வையினால் போர்த்தினோமாம், நாம் பிறப்பு என்னும் மாயையினால் அவனை மறைத்து விட்டோம். அதனால் யார் வல்லவர், ஆர் வல்லவர், எவர் வல்லார், தாயன் பிறப்பு உரிமையால் என்று சொல்லுகின்றார். ஆர் வல்லார் காண அரண் அவனை அன்பென்னும் போர்வை அதனாலே போர்த்தமைத்து சீர்வல்ல தாயத்தால் நாமும் தனி நெஞ்சின் உள் அடைத்து மாயத்தால் வைத்தோம் மறைத்து. அவன் அன்பென்னும் போர்வைக்குள் அவன் இருக்கின்றான். நாம் மாயை என்னும் அந்த ஒரு பொருளினால் நாம் மறைப்புக்குள்ளானவர்களாக அஞ்ஞானத்தினால் இருக்கின்றோம். அதனால் அன்பே வடிவான அவனை நம்மால் உணர முடியவில்லை. யார்தான் அத்தகைய அன்பு வடிவத்தை காண வல்லவர்கள்? அப்படி காண்கின்றவர்கள் வல்லவர்கள். இந்த மாயையை யார் அவனுடைய திருவடி தரிசனத்தினாலே கருணையினாலே இதை வென்கின்றார்களோ அவர்கள் அந்த அன்பு வடிவத்தை உணர்பவர்கள் ஆவார்கள் என்று சொல்லி, மறைத்துலகம் ஏழினிலும் வைத்தாயோ அன்றேல் உரைப்போடும் உன் கை கொண்டாயோ நிறைத்திட்டு உழைந்தெடுத்து நீ எரிப்ப மூவுலகும் உள்புக்கு அலைந்தெழுத்த செந்தி அழல். மிகவும் அழகான ஒரு பாடல், 97வது பாடல். இறைவனுடைய கை அனல் ஏந்திய கரம். அந்த அனல் ஏந்திய திருக்கரத்தில் உள்ள அந்த அனலானது சங்கார காலத்தில் 3 உலகங்களிலும் பொங்கி எழுந்து கால அக்னியாக அது தீக்கொழுந்துகளை பயன்படுத்தி தீக்கொழுந்துகளை வெளிப்படுத்தி இந்த சங்கார காலத்தில் அதனுடைய அந்த அழித்தல் தொழில் நடக்கும். அப்படி இருக்கும் பொழுது மற்றைய காலங்களில் இந்த உலகம் 7லும் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றதோ இவ்வளவு தீக்கொழுந்துகளும். அதாவது அந்த ஞான அக்னி கால அக்னி இவ்வளவு காலம் எங்கே இருந்தது? அது சங்கார காலத்தில் உயிர்களுக்கு அத்தகைய அந்த அழிவின் வாயிலாக அது முக்தியை கொடுக்கும். மற்றைய காலத்திலும் நம்மளுக்கு அஞ்ஞானம் இருப்பதனால் அந்த ஞானத்தீ, அந்த ஒளி, அந்த நெருப்பு நமக்கு தெரியாமல் இருக்கின்றது. அப்படியும் நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். இவ்வளவு காலம் நாம் பக்தி செய்வதற்கு முன்னால் இந்த ஞானம் எங்கே போயிற்று? அந்த இறைவன் நம் அகத்துக்குள்ளே தானே இருந்தான், ஆனால் நம்மால் அவனை உணர முடியவில்லையே. இப்பொழுது தானே நாம் பக்தி செய்ய தானே அவன் வெளிப்பட்டு இருக்கின்றான். அப்பொழுது எங்கே இருந்தான்? அப்பொழுதும் அங்கேதான் இருந்தான், ஆனால் நாம் அவனை உணர முடியவில்லை. அதே போல் அந்த தீக்கொழுந்துகளும் எல்லா காலமும் இருக்கும், ஆனால் அதனுடைய தன்மை வெளிப்படாது. எந்த காலத்தில் அதனுடைய தன்மை வெளிப்பட வேண்டுமோ அப்படி இறைவன் அவன் ஆக்ஞைப்படுகின்றானோ அந்த வேளையில் அந்த தீக்கொழுந்துகள் தன்னுடைய வேலையை செய்யும் என்று சொல்லி, அவனுடைய திருவடி கழல் அதனுடைய அழகை அழலாட அங்கை சிவந்ததோ அங்கை அழகால் அழல் சிவந்தவாரோ களலாட பேயோடு காணில் பிறங்க அனலேந்தி தீயாடுவாய் இதனை செப்பு. திருவடியில் கட்டியுள்ள வீர கண்டை அது ஒலிக்கின்றதாம் இறைவனுடைய ஆட்டத்தில்.
சுடுகாட்டில் உன் அழகு நன்றாக விளங்கும்படி தீயை அங்கையில் ஏந்தி கொண்டிருக்கின்றாய். உன் திருவடிதான் சிவந்ததோ? இப்படி கையில் உன்னுடைய திருக்கரத்தில் அனலை ஏந்திருக்கின்றாயே, சுடுகாட்டில் ஆடுகின்றாயே, உன்னுடைய திருவடி கழல்தான் சிவந்ததோ என்று கேட்டு, அன்றி உன் அங்கையில் அழகிய செவ்வண்ணத்தால் அந்த அழல்தான் சிவந்ததோ? எதனால் எது சிவந்தது? உன்னுடைய திருவடி சுடுகாட்டில் அங்கே உடல்களெல்லாம் எரிந்து கொண்டிருக்கின்றது. அப்படி ஒரு தகன பூமி. அதனால் உன் திருவடி சிவந்ததா? இல்லை, உன் அங்கையில் அனல் இருக்கின்றதே, அதனால் உன் அழல் சிவந்ததோ என்று இரண்டையும், அந்த செவ்வண்ணத்தை, அந்த தன்மையை, சுடும் தன்மையை இங்கே சொல்லுகின்றார். செப்பேந்து இளமுலையால் காணவோ தீப்படுகாட்டு அப்பேகணம் அவைதாம் காணவோ செப்பெனக் கொன்று ஆகத்தான் அங்காந்து அனல் உமிழும் ஐவாய நாகத்தாய் ஆடும் நடம். சிவபெருமானுடைய அந்த சிவலிங்க திருமேனியின் மீது 5 தலை அரவம் எப்பொழுதுமே இருக்கும். அது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. நம்முடைய 5 இந்திரியங்களை இறைவன் அவனுக்கு நாம் ஆட்பட்டு விட்டோமேயானால் அதை அவன் அடக்கி விடுவான் என்பதை நமக்கு உணர்த்துவதற்குத்தான் அந்த 5 தலை அரவம். அப்படி இறைவன் வீற்றிருக்கின்றான். இத்தகைய இவனுடைய திருவடி செவ்வண்ணமாக இருக்கிறது. அவனுடைய அங்கையில் ஏந்திய அனலினால் அதுவும் செவ்வண்ணமாக இருக்கின்றது. இப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய இந்த இடுகாட்டில் நீ ஆடும் இந்த நடனமானது குளிர்ச்சி பொருந்திய தன்மையை உடைய இளையவளாகிய அந்த உமையம்மைக்காகவோ, இல்லை அந்த சுடுகாட்டில் இருக்கும் அந்த பேய்கணங்களுக்காகவும், அந்த பேய்கணங்களும் அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட அவனுடைய அன்பை ஏதோ ஒரு பிறவியில் பெறக்கூடிய அந்த கணங்கள் தான் அவை. ஆக இவர்களுக்காக நீ ஆடுகின்றாயா, அல்லது குளிர்ச்சி பொருந்திய இளமை பொருந்திய அன்னைக்காக நீ ஆடுகின்றாயா என்று கேட்கின்றாள் நம்முடைய காரைக்கால் அம்மை. மீண்டும் மீண்டும் அவர் இந்த திருவாலங்காட்டில் அவருக்கு அந்த தரிசனம் கிடைத்தது என்பதை நமக்கு பெரியவர்களும் சொல்வதற்குண்டான காரணம், இறைவன் இடுகாட்டில் ஆடும் அந்த நடனத்தை அவள் ஒவ்வொரு தன்னுடைய படைப்பிலும் அதை தான் கண்டு உணர்ந்ததை, கிடைக்கப்பெற்ற பேற்றினை அவள் இந்த பாடல்கள் வாயிலாக சொல்லுவது அதை நமக்கு உறுதிப்படுத்துகின்றது. அதே போல தில்லையில் வியாக்கரபாதரும் பதஞ்சலி முனிவருக்கும் நடனம் இறைவன் ஆடியிருக்கின்றான். அப்பொழுது இந்த பெரியவர்களெல்லாம் இந்த உண்மை தத்துவத்தை, எதற்காக நமக்கு இந்த இந்திரியங்களும் இந்த அறிவு, புத்தி, மனம், சிந்தையெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அதிலெல்லாம் இறைவனை அந்த கருத்தினில் அந்த சிந்தையை புகுத்தி இவர்கள் கண்ட ஒரு காட்சி பெரிய பேறு. அத்தகையவற்றை ஞான நூல்களில் உள்ளடக்கி நமக்கு கொடுத்து போயிருக்கிறார்கள். அந்த பெரியவர்களின் திருவடிகளை நாம் வணங்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நிறைவு 100வது பாடலில் இடபத்தினுடைய பெருமை. நடக்கில்படி நடங்கும் நோக்கில் திசைவேம் இடக்கின் உலகனைத்தும் இயங்கும் அடுக்கல் பொறும் ஏரோ ஆனேரோ பொன் ஒப்பாய் நின்னேறு உறும் ஏரோ ஒன்றா அறை. இந்த தருணத்தில் பொன் ஒப்பாய் நின் ஏறு உறும் ஏரோ ஒன்றா உரை என்று சொல்லுகின்றார். பொன்னார் மேனியனே என்று உரையாசிரியர் நம்முடைய நடராஜன் ஐயா சொல்லியிருக்கின்றார். இந்த திருப்பாடல் எல்லோருக்கும் பொன்னார் மேனியனே என்ற சொற்றொடர் சுந்தரர் பெருமானுடைய பதிகத்திலிருந்து நம்முடைய உரையாசிரியர் நடராஜன் ஐயா நமக்கு அதை எடுத்து கொடுத்திருக்கிறார். அதனால் அந்த பாடலை இங்கே சிந்திப்பது சிறப்பானதாக இருக்கும். பொன்னார் மேனியனே பூலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மீழிற் கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே என்று சுந்தரர் பெருமான் உன்னை தவிர வேற யாரப்பா நான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லுகின்றார் நம்முடைய சுந்தரர் பெருமான். அந்த வகையில் நின் வாகனமான இடபம் நடந்தால் இவ்வுலகம் நடுங்குமாம் நடக்கிற்படி நடுங்கும். சினத்தோடு பார்த்தால் திசைகளில் உள்ளவையெல்லாம் வெந்து போகும். ஏன்? இடபம்
திருமால் அவர் வடிவெடுத்து இடபமாக வடிவெடுத்திருக்கின்றார் ஒன்று. இன்னொன்று, அந்த இடபம் என்பது நந்தியம்பெருமானை குறிப்பது. நந்தியம்பெருமான் சிவ ஆகமங்களை சிவபெருமானிடம் அவர் கற்றுக் கொடுத்த முதல் மாணாக்கர் சீடர். இன்னொன்று, நந்தி என்பது தர்மத்தின் உருவகப்படுத்தியமை, தர்மத்தை உருவகப்படுத்துகின்றோம் ரிஷபமாக என்றும் நமக்கு சொல்லப்படுகின்றது. ஏன்? இறைவன் இருக்கும் இடமெல்லாம் தர்மம் இருக்கும். அதனால்தான் எப்பொழுதுமே இறைவன் அவனுடைய வாகனமாகிய ரிஷபத்தின் மேல் அவன் வீற்றிருக்கின்றான். அது எப்பொழுதும் அவனுடைய இருக்கும். அதனால் அப்போ தர்மம் இருக்கும் இடத்துல அந்த தர்மம்தான் பிரதானமானதாக இருக்கும். அது இருந்தால், அது நடந்தால் இந்த உலகம் நடுங்கும். சினத்தோடு பார்த்தால் எல்லாம் வெந்து போகுமாம். இடிபோல் முழங்கினால் உலகில் உள்ள உயிர்களெல்லாம் அச்சப்படுமாம், என்ன நேரிடுமோ என்று. ஆதலால் அந்த இடபம் மலைகளோடு மோதி உடைக்கும் ஆண் சிங்கமோ ஆனேரோ இடியோ, இவ்வினாவிற்குரிய விடையே ஒன்றாக சொல். விடபத்தை பற்றிய இடபம் என்று சொல்லுவோமே, அந்த இடபத்தை பற்றிய விடையை நீயே சொல் என்று அந்த இடபமானது ரிஷபமானது எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகின்றது என்பதை 100வது பாடலில் வைத்து காரைக்கால் அம்மை சொல்லியிருக்கின்றாள் என்றால் நாம் எந்த அளவிற்கு தர்மத்தை பின்பற்ற வேண்டும், அந்த ரிஷபாரூட தரிசனத்தை எவ்வளவு நாம் போற்ற வேண்டும், அந்த சிவ ஆகமங்களை கற்று நமக்கு தந்த நந்தியம்பெருமானை அவரை நாம் எவ்வளவு பக்தி செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் இது நமக்கு உணர்த்துவதாக அமைகின்றது. திருக்கடை காப்பு செய்யுள் நிறைவு செய்யுள். உரையினால் இம்மாலை அந்தாதி வெண்பா கரைவினால் காரைக்கால் பேய் சொல்ல பரவுவார் ஆறாத அன்பினோடு அண்ணலை சென்று ஏத்துவார் பேராத காதல் பிறந்து. உரையினால் இம்மாலை அந்தாதி வெண்பா கரைவினால் காரைக்கால் பேய் சொல் பரவுவாராத அன்பினோடன்னலை சென்று ஏத்துவார் பேராத காதல் பிறந்து. ஆராத அன்பினோடன்னலை சென்றேத்துவார் பேராத காதல் பிறந்து. பேராத காதல் பிறந்து. இறைவனுடைய திருக்கரங்கள் 8 திசைகளையும் வீசும். அவனுடைய திருமுடி வானையெல்லாம் முட்டி அதை பெயர்க்க செய்யும். திருவடிகள் இந்த பாதாள உலகங்கள் வரைக்கும் சென்று அதையெல்லாம் பெயர்த்துவிடும். ஆனால் பேராத காதல் நமக்கு பிறக்கும் இறைவன் மேல். இந்த அற்புத திருவந்தாதியை பாடினால் இறைவன் மேலே என்றைக்கும் நிலையான ஒரு அன்பும், அந்த காதலாகிய அந்த அன்பு எப்படி கசிந்து உருகிவிட்டால் பின்பு அந்த அன்பிலிருந்து நம்மளுடைய ஆன்மா பேராது, ரெண்டும் பிரியாது. அப்படி ஒரு அன்பை இந்த அற்புத திருவந்தாதி கொடுக்கும் அப்படின்னு காரைக்கால் அம்மையார் நமக்கு சத்தியவாக்காக சொல்லியிருக்கின்றார். வெண்பா அந்தாதி மாலையாகிய காரைக்கால் பேயின் சொல்லை தம்முடைய வாக்கினால் மனக்கசிவோடு சொல்லி இறைவனை வணங்கிடும் அன்பர்கள் என்றும் நீங்கா அன்போடு என்றும் அகலாத பக்தி பூண்டு பெருமானை நித்தமும் வணங்கி கொண்டே இருப்பார்கள். இதைவிட ஒரு பெரிய பேரு வேறு எதுவுமே இந்த உயிர்களுக்கு கிடைக்காது. இந்த பேரு நமக்கு கிடைத்ததற்கு நம்முடைய தேவி உபாசனா சத்சங்கமும் ஐயா பரமேஸ்வரன் ஐயாவும் தான் வழிகாட்டியாக இருந்திருக்கிறாங்க. அந்த வகையில் திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகத்தில் முதல் திருப்பதிகம் பாடலை அன்னை பாடியதை பாடி நம்ம இன்றைக்கு பகுதியை நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். குங்கை தீரங்கி நரம்பெழுந்து குண்டு கண்வெண் பல் குழி வயிற்று பங்கி சிவந்திர பற்க